விஜய் சங்கீதாவோட விவாகரத்து நியூஸ் தான் சோசியல் மீடியாக்கள் எல்லாமே காட்டு தீயா பரவி கொண்டிருக்குது. இடையில் ஈரான் சண்டைகள் இதெல்லாம் தாண்டி இந்த நியூஸ்கள் அதுக்கு மகளிர் தினமன்றோடைய வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. மத்தியானம் ஆகிட்டுது, பசிக்குது, சாப்பிடணும், வாங்க பருப்பு கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு கறியிற சுவைக்கு தாளிப்பும் ஒரு காரணம், அந்த தாளிப்புலேயும் ஒரு ரகசியம் இருக்குது. அனைவருக்கும் அன்பான வணக்கம். அத்துடன் உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் சர்வதேச மகளிர் நாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து பயணிப்போம். உங்களுக்கு தமிழ்ல எத்தனை மார்க்ஸ்? எத்தனை மார்க்ஸ் தமிழ்ல? வெரி குட். ஆனா 100 அடுக்கு வரும், சரியா? உலகத்தில் எல்லா இடங்களிலும் இந்த மகளிர் தின நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது மேடையில் நாடகமாக, கவிதையாக, பாடலாக, இப்படி பல வடிவங்களில் பெண்களோட பெருமையை பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் இன்று வரைக்கும் அது வரும் பேச்சாகத்தான் இருக்கிறது. பெண்களோட முன்னேற்றத்துக்காக டாக்டர் அம்பேத்கர், பெரியார் மற்றும் புரட்சி கவி பாரதியார் என்று பல பேர் வந்திருக்கிறாங்க. வந்தும் இன்னும் நாங்கள் இப்போ 2026ஆம் ஆண்டில் இருக்கிறோம். இன்னும் பெண்கள் வந்து சிலரால் காயப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதாவது இப்போ சமீபத்தில் சோசியல் மீடியாக்களை திறந்தால் இந்த 2 பெண்களை பற்றி தரக்குறைவாகத்தான் அதில் வர கருத்துக்கள் எல்லாம் கருத்து பட்டியலில் காணப்படுது. அதாவது ஓப்பனாக சொல்லப்போனால் நடிகர் விஜய் அவர் அரசியலுக்கு வந்துட்டு அவரை பற்றி நான் கதைக்க விரும்பலை. இருந்தாலும் அந்த தன்னோட மனைவி அவரை பற்றி அவரோட ரசிகர்களே தூட்டி கொண்டு திரிகிறாங்க. அந்த கருத்து பட்டியலில் கண்டபடி தூசணங்களால் பேசி போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவரே அதை தட்டி கேட்கல, அதை ஸ்டாப் பண்ணலைன்ட்டு தெரியல. அதோட அவரே ஓப்பனாக சொல்கிறாரு, அதெல்லாம் பர்த்தே கிடையாது சங்கீதா எல்லாம் உண்டு. அப்போ தன் மனைவியை மேடையில் மயக்க போட்டு ஒரு தலைவன் இப்படி இழிவுபடுத்துகிறான். அப்போ எதிர்காலத்தை நினச்சா மிகவும் பயமாக இருக்கிறது. இது எங்கே போய் முடிய போதுன்னு எனக்கே தெரியல. நாட்டில் பல பாகங்கள்லேயும் இலங்கை எடுத்துக்கொண்டால் செத்த சவத்தையே வந்து ஒரு ஒரு பெண்ணோட சடலத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ கொடூரமாக மோசமாக இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்குது. இதையெல்லாம் ஆறு வந்து நிறுத்த போகிறா, ஸ்டாப் பண்ண போகிறான்னு தெரியல. இந்த மேடையில் பேசுகிற பேச்சுக்கள், கவிதைகள், பாட்டுக்கள், நடனம் இதெல்லாம் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருமான்னு எனக்கு தெரியாது. ஒரு கேள்விக்குறி தான். வாங்க இனி சமையலுக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு வயசான அம்மா அவளோட கதையைத்தான் உங்களை பகிர்ந்து கொண்டு சமைக்க போகிறேன். நான் இன்றைக்கி மைசூர் பருப்பில் வெள்ளைக்கறி வைக்க போகிறேன், மட்டக்கிழப்பு முறையில். இந்த மைசூர் பருப்பு கறிக்கும் அவக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதெல்லாம் அவரோட கதையை சொல்கிறதுக்கு அடுத்து நான் இலங்கையில் மட்டக்கிழப்பில் சமைக்கிற பருப்பு வெள்ளைக்கறி இலங்கையின் மற்ற பாகங்களை விட மிகவும் சுவையாக இருக்கும். அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைப்பாங்க, மற்றவங்க மாதிரி இல்லாமல். பொதுவாக பருப்பு கறி யார் சமைச்சாலும் ஒரு சுவையாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த பட்டிக்குலோ பருப்பு கறி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பை உங்களுக்கு தேவைக்களவு எடுத்துட்டு அது நல்லா பிசைஞ்சு அந்த மில்கியாக வருது பாருங்கள். அந்த மில்கி தன்மை போகிற வரைக்கும், மில்கி தன்மை போய் கிளாஸ் மாதிரி, அதாவது கண்ணாடி மாதிரி தண்ணி வரும் வரைக்கும் பருப்பை பிசைஞ்சு கழுவணும். நம்ம கழுவி கொண்டே வாங்க அந்த அம்மாவை பற்றி கழிப்போம். அந்த அம்மா வந்து நெடுகிலும் பருப்பு கறி தான் சமைச்சு பிள்ளைக்கு சாப்பாட்டில் கொடுத்து விடுவா. பாருங்கள், இப்படி கிளாஸ் மாதிரி கண்ணாடி மாதிரி வந்துட்டு இந்த பருவத்தில் இது பருப்பை மூடி வச்சுட்டு நாங்கள் இனி வெங்காயத்தை வெட்டலாம்.
தாளிக்கிறதுக்கு சும்மா கொஞ்சம் பச்சையாக போகிறதுக்கு எல்லாம் சேர்த்து வெட்ட போகிறேன். அவள் வந்து கணவனை இழந்தவ 2 பெண் குழந்தைகள். அதில் ஒரு குழந்தைக்கு வந்து காக்கா விழிப்பு நோய். அப்போ அந்த பிள்ளைய படிப்பை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மற்ற பிள்ளைய படிக்க வச்சவ. அது வந்து படித்து நேசரி டீச்சராக வந்துட்டு அவங்களோட சாப்பாடை பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு குறிஞ்சாயில சுண்டல். அந்த குறிஞ்சாலையும் அவங்களோட வீட்டு வேலியிலான்னு இருக்கும், அந்த படர்ந்திருக்கும் அந்த கொடி. வாசலில் இருக்கிற தென்னை மரத்தில் ஒரு தேங்காய் ஆஞ்சி பிடுங்கி அதிலிருந்து தான் இந்த சுண்டல் வச்சு கொடுப்பா. வீட்டில் பூச்சட்டிக்குள்ளே பச்சை மிளகாய் கண்டு வச்சுருக்குறான். அவர் மிஸ்டர் வந்து ஒரு பென்ஷன் எடுக்கிறாள். அவர் செத்துட்டார். அப்போ இவ தனியாளாக தான் இருந்தது. அந்த அவர் பென்ஷனில் இவ்வளோ சிக்கனமாக சமைச்சு அந்த பென்ஷன் வந்தோடனே போய் மேற்சி பருப்பு வேண்டி அந்த பருப்பு கறி தான் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு. பிறந்த நாளண்டா ஒரு முட்டையை வச்சு கொடுப்பாங்க, அவ்வளோதான். அப்படி சமைச்சு அவள் சீட்டை பிடிச்சி நான் சமீபத்தில் சந்திக்கிறேன். ஒரு வீடு கட்டி அந்த வீடை வாடகை கொடுத்துட்டு அந்த இன்கமோட அவளோட பென்ஷனோட என் மகளுக்கு சீதனமாக கொடுத்த ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. இது வந்து பாருங்கள், இவ்வளோ சிக்கனமாக மிச்சம் பிடிச்சி 1க்கு 2 வீடு அந்த மனசி கட்டி பிள்ளையும் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு கடைசி காலத்தில் டென்ஷன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்குது. ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் உங்களுக்கு சொன்னது. இப்போ இந்த பருப்பு கறிக்கு வருவோம். பார்த்திங்கன்னா நிறைய அள்ளி போட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, மிளகு எல்லாம் போட்டு கொதித்த உடனே நாங்கள் 2 அம்பால் விட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க்கும் விட்டு உப்பும் மிளகெல்லாம் சொல்லியிருக்கிறேன் எல்லாம் போட்டு அதாவது டக்குன்னு அடுப்பிலே வச்சா கரைச்சிடும். கறியை விடாமல் பக்கத்தில் வச்சிடணும். பருப்பு நல்லா அவிஞ்சி விரிஞ்சிருக்கணுமே தவிர அதை கரைச்சி கூழ் மாதிரி விடக்கூடாது. இப்போ இந்த தாளிப்பு இதில் தானே அந்த சுவையோட ரகசியம் இருக்குது. தேங்காய் எண்ணெயோட எருமை நெய் சேர்த்து தாளிப்பாங்க. எனக்கு எருமை நெய் கிடைக்காதால நான் பசுனை சேர்த்து தாளிக்கிறேன். இங்கே இந்த நெய் தான் வரும். உங்களோட தண்ணியில் கால்சியம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பருப்பு அவியாது, அப்படியும் சட்டிக்குள்ளே கறிக்குள்ளே முழுசி பார்த்து கொண்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து கொதிக்க வச்சு வடிகட்டின தண்ணியை பாவிக்கலாம். அப்படி இல்லாட்டி எங்களோட மினரல் வாட்டர் கொஞ்சம் வெட்டிங்கனாலும் டக்குண்டு உங்களுக்கு ஈஸியாக வெஞ்சிடும் பருப்பு. சிலர் வந்து ப்ரெஷர் குக்கர்லேயும் போடுவாங்க. அது சம்டைம் உங்களுக்கு கூலாக வந்துடும். உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளுங்க. நாங்கள் பருப்பு கறிக்கு வேறாகத்தான் தாளித்து சேர்ப்போம். சட்டிக்குள்ளேயே போட்டு அப்படி தாளிக்கிறது இல்லை. இந்த முறையில் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் கேஸ் ஃபார்ம் ஆகாது. அதிகமாக பூண்டு சேர்ப்போம். இப்போ வந்து நற்சீரகம், பெருஞ்சீரகம், நறுவ அடித்தது, அதோட ஒரு பிஞ்ச் அளவு கொஞ்சம் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். சிலர் வந்து பெருங்காய பவுடர் போடாமல் தனியாக நிறைய பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டு மண் சட்டியில் ரசமாக வச்சு விடுவாங்க. இந்த பருப்பு கறி சமைக்கிற அன்றைக்கு வீட்டில் நீங்கள் அப்படியும் செய்து கொள்ளலாம். இப்போ வந்து பருப்பு கறி சமைச்சு முடித்தாச்சு. இதோ கடைசியாக கொஞ்சம் எலுமிச்சம் பழச்சாறு சேர்க்கிறேன். சிலர் வந்து சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா அதில் நிறைய இரும்புச்சத்து இல்லை தானே, அதனால். ஆனால் சுவைக்காக நான் கொஞ்சம் சேர்க்கிறேன். மீண்டும் ஒரு காணொளியுடன் சந்திக்கும் வரை நன்றியுடன் தீபா.